காட்டுறமா நீங்கள் கூட்ட குறைவு சொல்லுவேன். இந்த ஹாஸ்பிட்டலில் 35-40 மேலே சொல்லி எல்லா பில்டிங்கும் வாங்கி கொடுத்து தான் வெளில வந்தேன். அதே மாதிரி நம்ம ஊரை பெரிய மாவட்டம் வந்து எல்லாம் செய்யலாம். என்ன தெரியுதோ நம்ம அதை செய்யலாம். பார்த்தீங்கன்னா தம்பியோட அப்பாவோ ஏதாவது இருந்தால் செய்யணுமா, இந்த ஊருக்கு தேவைன்னு நம்ம அதை செய்யலாம். அப்போ நம்ம எல்லாரும் செய்யலாம். அவங்ககிட்ட போய் பார்க்கறதுக்கே சென்னையெல்லாம் போகணுங்க. அதான் அதெல்லாம் போனீங்க. வெளியிலேருந்து ஒருத்தவங்க வந்து எம்எல்ஏ ஆஃபீஸில் டெய்லி உட்காந்து புகார் கேட்பாங்களா, அதை தெரிஞ்சிங்க. நம்ம ஊர் எம்எல்ஏ ஆஃபீஸில் ஏன் வெளியாக வந்து உட்காரணும், இதெல்லாம் புரிஞ்சிங்க. நம்ம போய் உட்காரக்கூடாதா? நாளைக்கு இப்போ உட்காரனா நாளைக்கு தம்பி ஊருக்கு வரலாம். அதே மாதிரி எல்லோரும் வந்து உட்கார வேண்டியதான். அவங்க வழியாக விருதாச்சல மக்கள் தான் ஆளணும். இதெல்லாம் நீங்கள் எண்ணத்தில் வச்சுக்கிங்க. உங்கள் கூட நாளைக்கு எம்எல்ஏ ஆகலாம், இன்னும் 20 வருஷம் கழிச்சு. அப்படி தான் நினைங்க. விருதாச்சலத்தை யாருக்கும் விட்டு கொடுக்காதீங்க. நம்ம திட்டங்கள் நம்ம செய்ய முடியல. மாவட்டமாக்கணும், நம்ம பெண்களுக்கு தான் ஒரு கல்லூரியே இல்லை தனியாக. அந்த மாதிரி மாவட்ட மருத்துவமனை ஆக்கணும். இங்கேருந்து எல்லாம் எங்கேயும் ஓடுங்கன்னு சொல்லக்கூடாது. எல்லாம் ட்ரீட்மெண்ட் இங்கே கிடைக்கிற மாதிரி பெரிய இடம் பார்த்து கட்டணும். எல்லாமே கலெக்டர் ஆஃபீஸ் வரணும். இப்படிலாம் எல்லாருமே வரணும்னா நம்ம திட்டங்களை கொண்டு போய் நம்ம சேர்க்கறதுக்கு ஒரு ஆள் நம்பிக்கையான ஆள். 5 வருஷம் வராங்க, எப்போ வராங்க, எப்போ திறக்கிறாங்கன்னு தெரியல. ஆஃபீஸ் பூட்டியே கிடக்கு. நான் கல்யாண நகர் தான். நான் திரும்பும்போது தான் இந்த ஆஃபீஸ் ஏன் பூட்டி கிடக்கு. மக்கள் மாற மாட்டாங்கன்னா நினச்சிக்கிட்டே போகணும். நம்ம வந்து 24 மணி நேரம் திறந்து வச்சு மக்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து புகார் குட்டிகளை போடலாம். அதை எடுத்து பார்த்துனாங்க எந்த தெருவு, எந்த ஊர், என்ன கம்ப்ளைண்ட் வாங்கன்னு சொல்லிட்டு அதை நிறைவேற்றலாம். அதுக்கு நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக இந்த ஊரில் முரண்டு வளர்ந்து நான் இந்த படிப்பு ஸ்கூலில் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிஷன் பேராயிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மருத்துவமனைலாம் நல்லா தான் பணம் கொடுக்க மாட்டேன். அதெல்லாம் விடுங்க. இப்போ நான் என்னோட சேவையை உங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள்லாம் மாவட்டத்தில் ஜாதி பார்க்காதீங்க, கட்சியை பார்க்காதீங்க. வேட்பாளர் பார்க்கணும்னு நினைங்க. நம்ம ஊர் வேட்பாளர் தான் நம்ம வரிசையாக வரணும். இப்போ நான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, மூடக்கூடாது. அடுத்த 5 வருஷம் தலைமுறைக்கு நம்ம விருதாச்சலத்தில் உள்ளவங்க தான் கேட்பாங்க. யாரும் இங்கே வரக்கூடாது. நம்ம எம்எல்ஏ சீட்டுக்கு இங்கே வரக்கூடாது. அந்த முடிவில் இருங்க. எல்லாருக்கும் நன்றி.